கழுத்தில் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ் இங்கெல்லாம் வலிக்கிறது, பின்மண்டை வலிக்கிறது, ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரைன் வர்றது, தலை சுற்றுறது, 10 செகண்ட் சுற்றிட்டு நின்றும், வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இம்பேலன்ஸு, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இந்த இடம் பூராவுமே ஒரு சைடே வலிக்கிற மாதிரி, காலையில் எழுந்திரிச்சாலே டயர்ட், டெய்லி ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ் இங்கே ஸ்கேப்புலா, செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி, இந்த ரிப்ஸு கீழே இருக்க ரிப்ஸு, ஸ்டர்னமில் வலி, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, கையில் கரண்ட் ஊற மாதிரி, கை விரல் மரமரப்பு, அப்புறம் பால்பிட்டேஷன் அதிகமாக, இதய துடிப்பு, மூச்சு விட கஷ்டம், அதை தவிர ஒரு வேர்த்து போகிறது, உள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒன்று இஎன்டி கிட்ட போகிறது, இல்லைனா ஹார்ட் டாக்டர்கிட்ட, இல்லைன்னா மூளையோன்னு நினச்சி எம்ஆர்ஐ சிடி எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா இந்த ட்ரபுள் எல்லாமே வந்து சர்வைக்கல்லிருந்து நம்ம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் சர்வைக்கல் அண்ட் ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெயின் ஆகி, இல்லை ஒரு சர்வைக்கோஜெனிக் பெயின் மாதிரி ஆகி, இல்லைன்னா எலும்பு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு, டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் புரட்ரூசன் ஜவ்வு தொத்திட்டுருக்கிறது, டிஸ்க் புர்லாப்ஸ் ஜவ்வு விலகிறது, பிரேக்கியல் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டுருக்கிறது, இதனால தான் வருது. சிலருக்கு இந்த ரிப்ஸில், இந்த ஸ்டர்னமில் சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலிக்கிறது வந்து காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம், இதனால் வலிக்குது. இதெல்லாம் பெர்மனண்ட்டாக எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய் தான். இன்றைக்கி இதுக்கான சில எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹோல் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டெய்லி 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் அந்த எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டா அதை எங்கள் கண்ணு முன்னாடி செஞ்சு நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 இப்படி ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7. அப்புறம் 1 2 3 4 5 6 7. இது வந்து ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். நேராகவே இருக்கணும். அடுத்தது இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரைக்கும் 30 வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். 10 வரைக்கும் வச்சுருக்கலாம். 30 வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 30 அப்படி வச்சுட்டு கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். இது தவிர மூச்சு பயிற்சி செஞ்சாலும் மன அழுத்தம், டென்ஷனு, நெகட்டிவ் திங்கிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே குறையும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. இப்போ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் 3 ஒன்று தான். அதை சொல்லி கொடுக்குறேன். மூச்சை ஸ்லோவாக வயிறு வரைக்கும், அம்பிளிகஸ் தொப்புள் வரைக்கும் இழுக்கணும். இழுத்து ஹோல்டு பண்ணணும். அப்புறம் வெளியில் விடணும். உள்ளே இழுக்கிறது ஒரு 7 கவுண்ட்டும், உள்ளே ஹோல்டு பண்ணி வைக்கிறது 7 கவுண்ட்டும், வெளியில் விடுறது 9 கவுண்ட்டும் விடுவோம். வெளியில் விடுறது ஏன் 9 கவுண்ட்டுனா, லங்ஸில் ரெசிடியல் வால்யூம்னு கொஞ்சம் கெட்ட காற்று இருக்கும். அதெல்லாம் வெளியில் ரிமூவ் ஆகி போயிட்டு நல்ல காற்றால் ஃபுல்லாகிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். இது படுத்துட்டும் செய்யலாம், உட்காந்து செய்யலாம், மியூசிக் போட்டுக்கலாம். இப்போ நான் படுத்து செஞ்சு காட்டுறேன். ஸ்லோவாக தான் இழுக்கணும். அப்போ தான் 7 கவுண்ட் இழுப்பீங்க. பார்த்துக்கோங்க. நான் விரலால் எண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு 7 வந்து உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்து 7 ஹோல்டு, அடுத்து 9 வெளியில் விடுறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். இப்போ 2வது தடவை செய்கிறேன். இப்போ 3வது தடவை. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து நல்ல பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவும் வாழ்க்கையை நடத்தணும். பொறுமை, நிதானம், அன்பு, சாஃப்டாக இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிற குணம், இதை தவிர ஒரு கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, ஜெனரஸாக இருக்கணும்.
நம்மக்கிட்ட கடவுள் வந்து கொடுத்த பணத்தை நம்ம ஈஸியாக செலவு பண்ணால் இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக, அன்பாக இந்த வாழ்க்கையை அழகாக ஒரு சொர்க்கமாக மாற்றணும். பூமியே வந்து சொர்க்கம்தான். 365 நாளும் ஹெவன் 365, 365 நாளும் பூமியிலேயே சொர்க்கம்தான் இருக்குது. பூமியே ஒரு சொர்க்கம்தான். நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கோ நிலாவுக்கோ போய் பாருங்கள், கல் இருக்காது, மண் இருக்காது, தண்ணி இருக்காது, செடி இருக்காது, எதுவுமே இருக்காது. வீடியோவில் பார்த்துருக்கீங்கள. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பூமி. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்னமோ எந்நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இருக்கிற ஒரு வாழ்க்கையை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடியும் வாழுங்க. ஒரு சொர்க்கமாக நினச்சி வாழுங்க. டெய்லி காலையில் எந்திரிக்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், நம்மளே செல்ஃப் லவ், நம்ம மேலே நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்டு, அன்பு இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், நம்மளுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.